ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தாவத்தைத்யாஸ்த்வதனுமதிமிருதே பர்த்துராரப்த யுத்தாகா தேவோ வேதைகி பவதனுச்சரேகி சங்கதா பங்கமாபல்னே காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசத் பிராக்ஜிதாஸ்மகாக கிம்போ யுத்தைரிதி பலிகிரா தேத பாதாளமாபுகோ. குருவாயூரப்பன் உயர்ந்த திருவிக்கிரமாவதாரத்தை எடுத்து கம்பீரமாக நிக்கிற சமயத்துல மகாபலியினுடைய வேதாந்தமான விவேகமான பேச்சையெல்லாம் கேட்டு ஆச்சரியத்தோட இப்படி ஒரு அசுரனா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடிய வைபவங்களை இந்த ஒரு ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரியை அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்ப அவர்கள் எல்லாருக்கும் உத்தரவு போடுறான். சுவாமி அவன் பேச்ச கேட்டுண்டே வளர்ந்துட்டு இருக்கான். கம்பநாட்டாழ்வார் கம்பராமாயணத்துல ஆச்சரியமாக அவன் வளர்ந்த அழகு கயல் தரு புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலர் பார்த்து திருவயந்தவர் வெறு கொல விசும்பின் ஓங்கினால் உயர்ந்தவர்க்குதவிய உதவி ஒப்பவே. உயர்ந்தவர்க்கு உதவி ஒப்பவே. உயர்ந்த ஒரு உதவியை பண்ணிண்டு தேவதைகளுக்காகவும் ஏன் மகாபலிக்கும் நீ உதவியைத்தான் பண்ண போறேன்னார் கம்பர். காண கிடைக்காத சுத்தலோகத்து ராஜ தன்மையையும் உன்னுடைய திருவடி சம்பந்தம் படக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் ரெண்டு பேருக்கும் ஒரு விதத்துல உதவி பண்ணேன்னாராம். திருவள்ளுவர் ஆச்சரியமான குரல் உதவி வளரத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைந்து அப்படின்றதே இந்த கம்பநாட்டாழ்வாருடைய திருவிக்கிரமன் வளரக்கூடிய ஒரு பாசுரத்தோட ஒத்து போறதா. அப்ப மகாபலியினுடைய ஒரு பேச்சை கேட்டுண்டு அங்க இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லாம் பாதாள லோகத்தை அடையறா. அப்ப மகாபலி பகவானிடத்துல பார்த்து உங்களோட யுத்தம் பண்ண வந்தவா எல்லாரையும் நிறுத்திட்டேன், மேல எனக்கு என்ன உத்தரவு இருக்குன்னார். சுவாமி அப்பா நீ அளந்துக்கோ, ஒரு திருவடியால மேல இருக்கக்கூடிய எல்லா லோகத்தையும் அளந்தாச்சு, கீழே இன்னொரு திருவடியால பாதாள லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உலகத்தையும் அளந்தாச்சு. அதனால நான் உன்னிடத்துல மூவடி மண் உண்டேல் அருள்னு கேட்டேன், 2 அடியை அளந்தாச்சு, 3வது அடியை என்னுடைய திருவடியை எங்க வைக்கிறதுன்னு நீ யோஜனை பண்ணி சொல்லு அப்படின்னு சுவாமி அவனோட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறார்னு 31வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அந்த ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம வழக்கம் போல சிரவணம் பண்ணோம்னு சொன்னால், அரக்கரெல்லாம் திரண்டெழுந்து போர் செய்யவே அடைவாய் நிற்க இரக்கமிலர் நாமெல்லாம் தோல்வியுறல் உறுதியாகி இசைத்தானாகி அரக்கர்களின் அரசனவள் அந்நாளில் அடிபணிந்து போற்றலோடும் சிரிப்பொலியால் ஜகமெல்லாம் நடுங்கிடவே செய்தாயன்றோம். ஆச்சரியமா குருவாயிரப்பா, இந்த அசுரன் இவ்வளவு அழகா உன்னிடத்துல பேசின போது உனக்கு ஆனந்தம், அந்த ஆனந்தத்துல கடகட கடகடன்னு நீ சிரிச்ச. அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய சிரிப்பு கூட அவனை கோபத்தை உண்டு பண்ணுமோ அப்படின்னு அவனை கோபத்தை கிளறுவது போல இருக்குன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 31வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை தொடங்க இருக்கார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைஞ்சுடலாம். திருக்கோயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு கவனத்துல இருக்கும். உயர்ந்த திவ்ய கஷேத்திரம், திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தாடாளன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டிலே சீர்காழி என்ற ஒரு ஊரிலே, சீர்காழி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய காழி சீராம விண்ணகரம் என்று அழைக்கக்கூடிய திருக்கோயிலிலே உள்ளே நுழைந்து நாம் தரிசனத்தை துவங்கிய இப்போது அழகான உற்சவமூர்த்தி வாமன ரூபமாக நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். துவாதசியிலே வாமனன் அவதரித்தான். துவாதசியிலே இங்கு திவ்ய கஷேத்திரத்திலே உயர்ந்த அவனுடைய ஒரு தரிசனம் உற்சவ மூர்த்தியாக
சிறிய ரூபத்திலே வாமனன் என்ற பெயருக்கு ஏற்றாற் போல் பெரிய கீர்த்தியுடன் நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகா, உயர்ந்த கல்பதித்த பெரிய கொண்டையை சார்த்திக் கொண்டு திருமுகமானது பளபளக்க கர்ண பத்திரங்கள் மிளிர வாமனன் சதுர்புஜத்தோடு இங்கு காட்சியை அளிக்கின்றான். சங்கு சக்கரமானது பிரயோக சக்கரமாக நமக்கு சுதர்ஷ்டாழ்வான் தரிசனத்தை அளிக்க சிகப்புக்கள் பச்சைக்கல் பதிக்கப்பட்ட பதக்கங்களைத்தான் சார்த்திக் கொண்டு அபயஹஸ்தத்துடன் 4வது திருக்கரமானது இங்கே அந்த திருக்கரம்தான் இவன் வாமனன் என்பதை நமக்கு அடையாளம் காட்டுவது போல திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஆம், 4வது திவ்ய ஹஸ்தத்திலே அந்த திருக்கரம் ஆக்குவான் அஸ்தமாக விரல்கள் மடங்கி நம்மை வா என்று அழைக்கக்கூடிய அஸ்தமாக இருந்தாலும் அந்த ஆக்குவானத்திற்கு நடுவிலே அழகான திருக்கையிலே சிறிய திருக்கொடையை தான் விக்கிரகத்திலேயே தாங்கிக் கொண்டு அழகாக சேவையளிக்கக்கூடிய இந்த திருக்கொடையோடு சேவை சாதிக்கும் இவன் வாமனன் என்ற அடையாளம் காட்ட வாட்டமின்றி மகிழ்ந்துரை வாமனன் ஓட்டரா வந்து என் கைப்பற்றி தன்னோடும் கூட்டுமாகில் நீ கூடிடு கூடலே என்ற ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய பாசுரம்தான் நமக்கு கவனத்திற்கு வருகின்றது. அழகன்ற அழகான திருவடி தரிசனத்தையும் இதோ வாமன சுவாமி நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த திருவடியை அழகாக தன்னுடைய தீர்த்தத்தால் அவன் அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை மகாபலி அடைந்தானே என்று இந்த திருவடியை நாம் தரிசிக்கும் போது மகாபலி பெற்ற பேரும் நமக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. இந்த திருவடிதான் பெரிய திருவடியாக மாறி இப்போது திரிவிக்ரம அவதாரத்திலே உலகத்தை அளந்து கொண்டிருக்கக்கூடிய திருவடியா என்ற திருவடி தரிசனம் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்த இந்த வாமன சுவாமி திவ்ய தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு அருகிலேயே விஸ்வக்ஷேனர் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே என்று அவருடைய திவ்ய தரிசனமும் நமக்கு கிடைக்கின்றது. அமர்ந்த திருக்கோலத்திலே தாமரை பீடத்தின் மேல் சங்கு சக்கரங்களை தரித்துக் கொண்டு அபயஹஸ்தத்தோடு ஒரு திருவடியை மடித்து ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய விஸ்வக்ஷேனர் வாமனமூர்த்தி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு வாமனனாக வந்து திரிவிக்ரமனாக திருவடியை அளந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஒரு வைபவம், குருவாயூரப்பனுடைய பிரபாவம் 31வது தசகத்திலே 9வது ஸ்லோகத்திலே பட்டத்ரி எவ்வாறு துவங்க இருக்கின்றார் என்பதை நாம் சிரவணம் செய்யவும் தயாராகிவிட்டோம். பட்டத்ரியும் குருவாயூரில் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா பாசைர் பத்தமோ பதகபதினாம் தைத்ய முச்சைரவாதிகி தார்த்தீகம் திசமமபதம் கிண்ண விஸ்வேஸ்வரோசி பாதமோ மூர்த்னி பிரணயபகமல் இத்யகம்பமோ வதல்தமோ பிரக்லாதஸ்தமோ ஸ்வயமுபகதோ மானயர்னே அஸ்தவீத்வம். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். மகாபலி சக்கரவர்த்தி திரிவிக்ரமனுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் விவேகத்தோட பேசி அசுரர்களை எல்லாம் துரத்திட்டார். மகாவிஷ்ணுவோட சண்டைக்கு வந்த மகாபலியினுடைய பிள்ளையான நமுச்சியும் சுவாமி எடுத்து மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றியன்னு சுழட்டி போட்டாச்சு. இப்ப விந்தியாவலி மகாபலி அவருக்கு வேண்டியவர்கள் மாத்திரம் கீழே அந்த விஸ்வரூபத்தை பரம பாக்கியத்தோட பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப சுவாமி என்ன பண்ணாருன்னா, குருவாயூரப்பா நீ பண்ணது நியாயமான்னு எனக்கே புரியல என்னார் நாராயண பட்டத்திரி. இவ்வளவு அடங்கி அவன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல அப்பவும் அவனுக்கு கோபம் வராம இருக்கா அப்படின்னு பரீட்சை பண்ணணும்னு உனக்கு தோணித்து. மாயம் என்ன மாயமோன்னு ஆழ்வார்கள் ஒன்ன பாடி இருக்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்ல. நேர கருடனை கூப்பிட்ட. கருடன் அங்கேருந்து வந்தான். இப்ப எதுக்கு நம்மளை கூப்பிடுறாருன்னு தெரியலையேன்னு. அதோ கீழே என்னுடைய திருவடி அடியில நின்று இருக்கக்கூடிய மகாபலி அசுரன் இருக்கானே, அவனை போய் நீ வருண பாசத்தால கட்டுன்னு சுவாமி உத்தரவு போட்டாராம். ஏன்னா கருடனுக்கு உரித்தான ஒரு பாசம் தான் வருண பாசம். கருடன் இவருடைய உத்தரவை ஏத்துண்டு கீழே மகாபலியின் இடத்துல வந்து பாசைர் பத்தம் பதிகபதினாம் தைத்தியம் உச்சைர் அவாதிகி அப்படியே அந்த வருண பாசத்தால கட்ட ஆரம்பிச்சானா. ஏன் கருடனை கூட்டு கட்ட சொன்னார்னா, கருடனுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே ஆகாது.
இவனுக்கு விரோதியான கருடன் கெட்ட வந்தாலே மகாபலிக்கு கோபம் வந்துடும், அவனோட சண்டைக்கு போயிடுவான் அப்படின்னு இவனை பரீட்சை பண்ணணும்னு குருவாயூரப்பா உனக்கு எண்ணம். ரெண்டாவது, வருணனும் தேவதைகள்ல ஒத்தன். தேவதைகள் இந்த அசுராளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவதையை கொண்ட ஒரு பாசத்தால தன்னை கருடனை வச்சு கட்ட வச்சா இவனுக்கு கோபம் வந்துரும்னு நீ பரீட்சை பண்ண. ஆனா குருவாயூரப்பா, மகாபலி நீ வச்ச எல்லா பரீட்சையிலையும் அவன்தான் ஜெயிச்சானே தவிர நீ தோத்து போனது உண்மைதானே. அவனுக்கு கோபமே வரல, வருண பாசத்தால கட்டுப்பட்டான். கைய கூப்பிண்டு உத்தமமான பல ஸ்லோகங்களால உன்னை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சான். அவன் விவேகமாக மறுபடியும் பேசினான். பிரபோ, என்ன வருண பாசத்தால நீங்க கட்டினதுனாலயோ எனக்கு ஐஸ்வர்யம் போக போறதோடு நான் பயப்படல. கட்டி இருக்கு மகாபலிய. அப்ப கூட சுவாமியை பார்த்து தைரியமா இவன் எந்த விதமான பயமும் இல்லாம பேசுறானா. ஒன்னு தெரிஞ்சுக்கோ மகாவிஷ்ணு, மகாபலியான நான் நரகத்துக்கு பயப்படல, நீ கட்டின வருண பாசத்துக்கும் பயப்படல, கட்டின கருடனுக்கும் நான் பயப்படல. இவ்வளவு சகல ஐஸ்வர்யமும் என்னை விட்டு போறதே, நாசத்தை அடைய போறதே அப்படின்றது கூட எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கவலை எல்லாம் என்ன தெரியுமா? பட்டத்திரி ஆனந்த கண்ணீர் விட்டாராம். 3 அடி மண்ணு கொடுக்கிறேன், 3 அடி மண்ணு கொடுக்கிறேன்னு குருவாயூரப்பா நீ வாமனனா கையேந்தி வந்த போது நான் வாக்கு கொடுத்துட்டனே. என் கவலை எல்லாம் 2 அடியால நீ எல்லாத்தையும் அளந்துட்டியே. 3வது அடிக்கு மண்ணை எங்க கொடுப்பேன்? வாக்கு தவறிடுவனோ? மகாவிஷ்ணுவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம அதனால எனக்கு நரகம் கிடைக்குமோ அப்படின்றது தான் எனக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கே தவிர உன்னுடைய கஷ்டமெல்லாம் வாளாலறுத்து சுடினோ மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளல் போல் மாயத்தால் மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மானி ஆலா உனதருளே பார்ப்பல் அடியேனே நின்னையே தான் வேண்டி நீல் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்த்துகிறீ வித்துவ கோட்டம்மானி நின்னையே தான் வேண்டி நிற்பேன் அடியேனே. திருவித்துவக்கோடுன்ற திவ்ய கஷேத்திரத்துல எம்பெருமானே திருவிக்கிரமாவதாரத்தை மனசுல வச்சுட்டே ஆழ்வார் பாடின ஒரு பாசுரம் தான் மகாபலியினுடைய ஒரு வார்த்தையை கேட்கும் போது நமக்கு ஞாபகத்துல வருது. எந்த செல்வம் எந்த ஐஸ்வர்யமும் எனக்கு தேவையில்லை, கோபத்தையே விட்டுட்டேன், ஆசையை விட்டுட்டேன், குடும்ப பந்தங்கள்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒன்னே ஒண்ணு நீ அனுகிரகம் பண்ணணும். எனக்கு உன்னிடத்துல கொடுத்த வார்த்தையை எப்படி காப்பாத்துறது, 3வது அடிக்கு மண்ணை எப்படி கொடுக்கறதுன்ற அந்த சிந்தனையை நீ எனக்கு கொடுன்னு மகாபலி அப்பவும் விவேகமாக பேசிட்டு இருக்கான். சுவாமி ஆச்சரியத்தோட கேட்டிருக்கார். பட்டத்திரியும் 31வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் காடி ஸ்ரீராம விண்ணகரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேய சுவாமியின் திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண